ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஃபார் வந்து ரவுண்ட் 1 பசங்களுக்கு வந்து இன்றைக்கி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். அதாவது இன்றைக்கி என்ன காலேஜ்னு வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது இந்த ரியாலிட்டியாக நம்ம வந்து பேச போனால் வந்து இன்றைக்கி நிறையா பேருக்கு கிட்டத்தட்ட வந்து 100ல் வந்து 70% பேருக்கு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்காத காலேஜ் வந்து கிடச்சிருக்கும். சில பேர் எதிர்பார்க்காத கோர்ஸ் வந்து கிடச்சிருக்கும். மீன்ஸ் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. அதான் வந்து உண்மை. போன வருஷம் வந்து 180க்கு கிடைச்ச காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 186 அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப்க்கு வந்து கிடச்சிருக்கும். நீ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த வாட்டி வந்து பல விஷயம் வந்து நடந்திருக்கு. அதான் வந்து உண்மை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபீலிங் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எதனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஆச்சு, மீன்ஸ் வந்து ஹை கட் ஆஃப், அதிகமாக கட் ஆஃப் வந்து ஏன் இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, சரி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், அந்த பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மீன்ஸ் வந்து அடுத்த அலாட்மெண்ட் ஆர்டர் 2 டைப்ஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். அடுத்து இதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவாக நம்ம என்ன வந்து ஸ்டெப் எடுக்கலாம்னு வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய ரியாலிட்டி ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல பேர் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, நம்மளுக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கிடைக்கும், இந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அனலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நைட்டாக சில பேர் தூக்கமே வந்திருக்காது. இதான் வந்து உண்மை. பட் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு வந்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் செக் பண்ண பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு, மீன்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த பிலோ 194லேருந்து இந்த 180 அதுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் பசங்க முக்கால்வாசி பேருக்கு பிலோ 195 194லேருந்து வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் வந்து ஆகிருப்பீங்க. பிகாஸ் நீ நினச்ச காலேஜ் வந்து மோஸ்ட்டாக வந்து கிடச்சிருக்காது. என்னடா வந்து இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், போன வருஷம் இந்த கட் ஆஃப் தானே க்ளோஸ் ஆச்சு, நம்மளாம் அதை விட அதிகமாக இருக்குமே அப்படின்னா நீங்கள் வந்து திங்க் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த வருஷம் நடந்தது வந்து டோட்டலாக வேறு. பிகாஸ் இந்த வருஷம் நம்மளுக்கு தெரியும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு தெரியும். பட் எல்லாரும் சொன்ன மாதிரி அரை கட் ஆஃப், ஒரு கட் ஆஃப், 2 கட் ஆஃப் தான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட பல்காக தான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மீன்ஸ் 3 4 5 6 7 8 அந்த மாதிரி பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்சோ இந்த வருஷம் வந்து எல்லா பசங்களும் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக, ரொம்ப வந்து காம்படிட் பண்ணி வந்து அவங்க வந்து சாய்ஸ் ஃபீல் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சூப்பர் கிளவராக தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லாரும் கிளவராக இருந்தால் வந்து மோஸ்ட்டாக வந்து டாப் கட் ஆஃப் உள்ளவங்க வந்து சீட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாருக்கும் மனசில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, இப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மீன்ஸ் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுறது, அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுக்குறது, டிக்ளைன் அண்டு அப்வேர்டு கொடுக்குறது, அப்புறம் வந்து எக்ஸிட் ஃப்ரம் தி கவுன்சிலிங் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மோஸ்ட்டாக இதில் 2 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு. ஓகேவா? இதை வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நான் சிம்பிளாக அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு வேர்ட்ஸாக சொல்லிட்டேன். இது வந்து ஒரு சென்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை படித்து பார்த்தீங்கன்னாலே நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் வந்து மீனிங் புரிஞ்சுக்கும். ஓகேவா? இப்போ வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து யார் வந்து கொடுக்கலான்னு நான் சொல்கிறேன். மீன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்க காலேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த காலேஜாக உங்களுக்கு கிடச்சிருக்கு, உங்களுக்கு எதிர்பார்த்த கோர்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்து கொடுத்துக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு வந்து மோஸ்ட்லி இப்போ ரொம்ப இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுக்குற ஒரு மென்டாலிட்டி தான் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுக்குற கேண்டிடேட்ஸ்லாம் வந்து மைண்டில் சில விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நீ அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுக்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 20,000 சாய்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு வச்சுப்போம். அப்போனா அந்த மேலே இருக்க 19 சாய்ஸில் எந்த சாய்ஸ் வேணால் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். சரி, எப்படி வந்து அதை செக் பண்ணிட்டு வரும்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப் டு வந்து 19 வரைக்கும் வந்து ஆர்டராக வந்து செக் பண்ணிட்டு வரோம். சரி, செக் பண்ணிட்டு நம்மளுக்கு எப்போ ரிசல்ட், எப்போ அடுத்த காலேஜ் வந்து என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வந்து ஆகஸ்ட் 10th வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அதுக்கு நடுவில் இன் பிட்வீனில் வந்து மீன்ஸ் வந்து இப்போ ஆகஸ்ட் 1 நம்ம டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து நடந்திருக்கு. நம்ம வந்து எப்போ வந்து நம்ம ரிப்போர்ட் மீன்ஸ் வந்து நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுறோம், அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுக்கணும், எப்போ வந்து சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லாக போனோம், நாளைக்கு மீன்ஸ் வந்து ஆகஸ்ட் 2 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட் மீன்ஸ் அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வேர்டாக, டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்டா, டிக்ளைன் அண்ட் அப்வேர்டா, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ளே கொடுக்குற மாதிரி வரும். ஓகே, அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் அடுத்த 5 நாள் மீன்ஸ் வந்து நாளைக்கு முடிஞ்சு மறுநாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து டிஎஃப் சென்டருக்கு போனால் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த 5 நாளுக்குள்ளே வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து மறுநாள் வந்துடும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து
காலேஜுக்கு வந்து போயிருவீங்க. அதே 5 நாள்ல வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வரும். அதை எடுத்து நீங்க டிஎஃப் சென்டருக்கு வந்து போவீங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்லயே வந்து உங்களுக்கு என்ன சர்டிபிகேட் தேவையோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அஸ் வெல் அஸ் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் வந்து அக்செப்ட் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ்க்கு அதில் வந்து உங்க டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன எடுத்துட்டு போனா அதை நீங்க வந்து அந்த காலேஜுக்கு வந்து எடுத்துட்டு போகலாம் ஃபார் வந்து அக்செப்ட் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ். அந்த டிஎஃப் சென்டருக்கு எடுத்துட்டு போகலாம் ஃபார் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ். இப்போ அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 10th வந்து ரிசல்ட் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் போடுற காலேஜ் வேற மேலே இருக்க காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் 50-50 தான் வந்து சான்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு 50% கிடைக்கலாம், 50% இப்போ கிடைச்சது உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகலாம், அவ்வளோதான். பட் வந்து இன்கேஸ் அதுக்கு மேலே உள்ளது கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து இப்போ 20வது சாய்ஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த 19 சாய்ஸ் மேலே இருக்கிறதுல வந்து எந்த சாய்ஸ் வந்து எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நீங்கள் மனசார நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அப்வர்ட் வந்து கொடுங்க, நல்லதே நடக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து அந்த மேலே இருக்க 19 சாய்ஸ்ல வந்து அந்த 4வது சாய்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும், 10வது சாய்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு ஸ்டேபிளா இல்லைன்னா அன்ஸ்டேபிளா இருக்கீங்கன்னா தயவு செய்து நீங்க வந்து அக்செப்ட் அண்ட் அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல திருப்பி வந்து யோசிச்சிருங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்க நினைக்காத மீன்ஸ் வந்து நீங்க இது வேணாங்கிற ஒரு சாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா சிக்கல மாட்டிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப யோசிச்சு அக்செப்ட் அண்ட் அப்டேட் கொடுத்துருங்க. ஏல்ஸ் நான் வந்து மேலே எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் கிடைச்சா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம், அக்செப்ட் அண்ட் அப்டேட் தாராளமாக கொடுங்க, நல்லதே நடக்கும். ஆகஸ்ட் 10 உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அது வந்து கிடைக்கும். ஹோப்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அதுக்கு வந்து என்ன காரணம்னு நம்ம வந்து கொஞ்சம் வந்து பேசுவோம். சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டினரி கவுன்சிலிங் அப்புறம் வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முன்னாடியே நடத்தி முடிச்சிருந்தாங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பட் வந்து இந்த கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் தான் வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ரன் ஆக போகுது. அடுத்து வெட்டினரி கவுன்சிலிங் வந்து நடக்க போகிறப்போ வந்து அந்த கேண்டிடேட்ஸ் அங்கே போகலான்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து சேஃபர் சைடுக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லயும் வந்து காம்படிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் தி வந்து ரீசனாக இருக்குது. அஸ் வெல் அஸ் இந்த வருஷம் வந்து காம்படிஷன் ரொம்ப 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 அதிகம். ஆல்சோ வந்து சில பேப்பர்ஸ் மேஜர் பேப்பர்ஸ் ஈஸினால கட் ஆஃப் வந்து நிறைய பேர் நல்ல கட் ஆஃப் வாங்கியிருக்கிறதுனாலே இந்த வருஷம் வந்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜ் அந்த கோர்ஸே வந்து உங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து ஏற்றுக்குவாங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு வந்து கிடைச்ச கோர்ஸுக்கு அந்த காலேஜ் வந்து விட்டுறாதீங்க. ஆல்சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேலே இருக்கிறதுல வந்து எந்த கோர்ஸ் எந்த காலேஜ் வேணா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவங்க மட்டும், நீங்க மட்டும் கிடையாது, உங்க வீட்டில் உங்க பேரண்ட்ஸ் பர்மிஷன் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணவங்க மட்டும் அக்செப்ட் அண்ட் அப்டேட் கொடுத்துட்டு நீங்க தாராளமாக இந்த 10 நாள் வந்து வெயிட் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஸோ வந்து டிஎஃப் சென்டருக்கு 5 நாள் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஃபார் வந்து எஸ்சி எஸ்டி பசங்க ஆல்சோ வந்து எஃப்ஜி பசங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் பசங்க வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை. மீன்ஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ கட்டணும் டிஎஃப்சியில் போய் கட்டணும்னு வந்து வராது. ஃபார் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா 25,000 சம்திங் வந்து ஃபீஸ் வந்து இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இருக்கும். அது வந்து டிஎஃப்சி சென்டர்ல போய் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 25,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி வந்து ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு, அதே காலேஜ் கூட ரிப்பீட் ஆகும்ல, அந்த காலேஜோட டியூஷன் ஃபீஸ்ல அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் செய்யப்படும். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நேற்றையே நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கொடுக்கலன்னா ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருக்குன்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால வந்து அந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பற்றி பேசினா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாசிட்டிவாக ஏதாச்சும் வந்து சொல்லணும்னு தான் வந்து நேற்று வீடியோ போடாமல் இன்னைக்கு வந்து என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்னலாம் எப்படிலாம் வந்து நம்ம நினச்சது வந்து மாறிச்சுன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப வந்து யாரும் அப்செட் ஆகாதீங்க. ஆல்சோ வந்து அடுத்து வந்து என்ன நடக்க போதோ அதை பாருங்க, பாஸ்ட் நினைச்சு யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஃபியூச்சர் நல்லபடியாக வர்றதுக்கு நீங்க இப்பயே வந்து ஸ்டெப் எடுக்க பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.